காங்கிரஸ் இஸ் நாட் எ மேஜர் பிளேயர். கருத்து வேறுபாடு இல்லைன்னா பல கட்சிகள் தேவையில்லை, ஒரே கட்சியாக இருக்கலாமே. அவருடைய கட்சி ஆரம்பித்தால் கொள்கை திட்டம் எல்லாம் அறிவிக்கட்டும், அது ஒருபாடு என்னன்றதை நம்ம பார்ப்போம். பாஜகவை தோற்கடிப்பது தான் முக்கியமான தேர்தல் உத்தி. பாஜகவை தோற்கடிப்பதை தவிர வேறெந்த கொள்கையும் திமுக கூட்டணிக்கு இல்லையா? ஒவ்வொரு தேர்தல்லையும் அந்த தேர்தல் காலத்தில் நிலவக்கூடிய அரசியல் பொருளாதார சமூக சூழல் தான் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை தீர்மானிக்குது. இன்றைய அகில இந்திய தலைவரான அரசியல் சூழலில், அரசியல் பொருளாதார சமூக சூழலில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த கோட்பாடோடு இயங்கி வரக்கூடிய நம்ம தேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து கடந்த 5 ஆண்டுகளில் எல்லா துறைகளிலேயும் கடுமையான பாதிப்புகளை உருவாக்கியிருக்கு. எல்லாவற்றிற்கு மேலாக மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவதற்கு பாஜக முயற்சி எடுக்கின்ற போது பாஜகவை தோற்கடிப்பது தான் அகில இந்திய அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான தேர்தல் உத்தி. அதை அமலாக்கோட ஏற்பிலும் தமிழ்நாட்டில் திமுகவோட உடன்பாடு வைத்துக் கொள்வது என்று எங்கள் கட்சி முடிவு செஞ்சிருக்கு. கேரளாவில் காங்கிரசுடன் பகை, தமிழ்நாட்டில் உறவு முரண்பாடாக தெரியவில்லையா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இஸ் நாட் எ மேஜர் பிளேயர். தமிழ்நாட்டில் இவங்க ஒரு ஜூனியர் பார்ட்னர். இங்கே பிரதானமாக பிராந்திய கட்சியான மாநில கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை. ஆகவே இந்த மாநிலத்தில் பிஜேபி அதிமுக கூட்டணி வரக்கூடாதுன்னு கருதுனா அது ஒரு புறத்தில் ஒரு மைனர் பார்ட்னராக ஜூனியர் பார்ட்னராக காங்கிரஸ் இருந்தாலும் இந்த இதில் திமுகவோட தொகுதி உடன்பாடு என்பது மார்க்சிஸ்ட் கட்சி வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் காமன் மினிமம் ப்ரோக்ராமோட இந்த உடன்பாடு இல்லை, ஒரு தொகுதி உடன்பாடு என்பது தான் திமுகவோட சிபிஎம் வச்சிருக்கு. திமுக அணியில் மார்க்சிஸ்டுக்கு ஒரு சீட் தானமே, ஏற்பீர்களா? இல்லை, அப்படிலாம் சொல்லலை. அதாவது முதல் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், முதல்ல மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிடுவதற்குரிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, நாங்கள் ஒரு கருத்து சொன்னோம். சரி, 2வது சுற்று மீண்டும் சந்திக்கான அடிப்படையில் தான் வச்சிருக்க வழியே இன்னும் எதுவும் வந்து தீர்மானமாகலை. மார்க்சிஸ்ட் பலம் குறைந்து விட்டது என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? அதாவது தொகுதிகள் வந்து போட்டியிடுவது, சட்டமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்பது மட்டுமே ஒரு கட்சியினுடைய பலத்தை தீர்மானிப்பதில்லை. மக்கள் பிரச்சனைகள் ஒரு கட்சி எத்தகைய பாத்திரத்தை வைக்கிறது, எப்படி போராடுது, எப்படி தீர்க்கும், அதுதான் அளவுகோலை ஒழிய மற்றபடி சட்டமன்றத்தில் பார்லிமெண்ட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்றதில்லை. ஆனால் தேர்தல் வருகிற போது இது எங்களுடைய பலத்திற்கு மார்க்சிஸ்ட் கட்சி என்பது நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைவரும் 40 பாண்டிச்சேரியில் 40 தொகுதிகளில் எங்களுடைய ஊழியர்கள் கேடர்கள் வேலை செய்கிறாங்க. இந்த அணியினுடைய அந்த வெற்றிக்கு எங்களுடைய மார்க்சிஸ்ட் கட்சி அதனுடைய வாக்குப்போல அதனுடைய தளம் என்பது கண்டிப்பாக பயன்படும். அந்த அடிப்படையில் தான் அந்த தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். திமுக அணியை ஊழல் கூட்டணி என்று கமல் விமர்சனம் செய்கிறாரே. அதாவது அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அறிவிச்சிருக்காரு, எல்லா தொகுதியிலும் போட்டியிட போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் அறிவிச்சிருக்கிற தேர்தல் உத்திக்காக சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் அவர் என்னன்றது அவருடைய கட்சி ஆரம்பித்தார் கொள்கை திட்டம் எல்லாம் அறிவிக்கட்டும், அது ஒருபாடு என்னன்றதை நம்ம பார்ப்போம். பாமக அதிமுக கூட்டணி பற்றி அதாவது அவர் என்ன சொன்னார், ராமதாஸ் வந்து மத்தியில் ஆட்சியில் இடம்பெறணும், நாங்கள் எம்பிக்கள் இருக்கிறோம், சரி திட்டங்களை நிறைவேற்றுவோம் அப்படின்னாரு. அது ஒரு மழுப்பறை பிரச்சனை. நாங்கள் அப்படி சொல்லலை. அது மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது, மதச்சார்பின்மை பாதுகாக்கப்படணும், ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும், தேச ஒற்றுமை பாதுகாக்கப்படணும், மக்கள் ஒற்றுமை பாதுகாக்கப்படணும். அப்போ அந்த நோக்கத்தோடு பல கட்சிகள் உடன்பாடு வைக்கிறோம். அப்படி உடன்பாடு வைக்கிறோமோ அந்த கட்சிக்கு எங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கருத்து வேறுபாடு இல்லைன்னா பல கட்சிகள் தேவையில்லை, ஒரே கட்சியாக இருக்கலாமே. சபரிமலைக்கு பெண்கள் செல்வது பற்றி கேரளாவில் பெரும்பான்மையாக கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய, மத நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் கேரள அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து வயதுடைய அனைத்து பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்று தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் பினராயி விஜயன் என்ன தெளிவுபடுத்தியிருக்காருன்னா, எல்லாரையும் அழைச்சிட்டு போக வேண்டிய வேலை எங்கள் வேலை இல்லை, யாரை போகிறேன்னு சொன்னால் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் என்ற அடிப்படையில் தான் சபரிமலை பிரச்சனையை அந்த அரசாங்கம் அணுகுது. அதுதான் கேரள அரசனுடைய அணுகுமுறையும் கூட. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.